ஹலோ விவோஸ், வெல்கம் டு லாரா வின்ஸ் ஆர்ட்ஸ். லாரா வின்ஸ் ஆர்ட்ஸில் இன்றைக்கி நாம் செவ்வாழை பழத்தில் எப்படி அல்வா பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இது வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, செவ்வாழை 3 எடுத்திருக்கேன், ஏலக்காய் 2 தேவைப்படும், முந்திரி ஒரு 10 முந்திரி தேவைப்படும், சுகர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போதும். ஏன்னா இதில் ஸ்வீட்டை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன் சுகர் மட்டும் நமக்கு தேவைப்படும். நான் இது செய்கிறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம 3 செவ்வாழைப்பழம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும். இந்த பதத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது ஒரு வெறும் பழம் மட்டும்தான் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சூடானதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த வாழைப்பழத்தை இதில் போட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க. நெய் போட்டுட்டு டக்குன்னு இதை போட்டுறாதீங்க. நெய் சூடாகட்டும், அப்போ தான் அடியில் ஒட்டாது உங்களுக்கு. நெய் சூடானதுக்கப்புறம் போட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நமக்கு நெய் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். நெய் இந்த அளவுக்கு போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த சீக்கிரத்தில் பழம் வந்து வேகும். இல்லைனா வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நமக்கு வந்து டைம் வந்து இந்த இதுக்கு பழம் வேகிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். மித்தது வெந்ததுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகியிருக்கும். இப்போ தான் வேகுது. பழம் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த நெய் வந்து பிரியும். அப்போ தான் பழம் வெந்திருக்குன்னு அர்த்தம். இது வந்து 15 to 20 minutes ஆகும் உங்களுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து கிளறிட்டே இருங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மிலையும் வைக்க வேண்டாம், ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், பழம் வெந்துருச்சு. அதே மாதிரி நம்ம போட்ட பழம் வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கா. அப்போது எண்ணெய் வந்து பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, நெய் வந்து பிரிஞ்சிருக்கா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ண உடனே ஒரு சிம்மில் வச்சு ஒரு 3 minutes கிளறி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு எடுத்து வச்சோம்ல, முந்திரி பருப்பை வந்து நம்ம வந்து வறுக்கணும். நெய்யில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் வறுத்து அதுக்கப்புறம் இது மேலே போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ற வரைக்கும் நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு 1 minute வந்து கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் நட்மக் பவுடர் அண்ட் சின்னமன் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் அல்வா பதத்துக்கு வந்துருச்சா. இந்த ஸ்டேஜ் வந்து இதுதான் பதம். இது சூப்பர். இதுன்னா ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். இது செவ்வாழை பழத்தில் பண்ணலாம், நேந்திர பழத்தில் பண்ணலாம், மஞ்சள் வாழைப்பழத்தில் பண்ணலாம். சில பழங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்ல, அந்த நல்ல பழுத்த பழத்தில் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் டெசர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்பயும் போல் பண்ணுற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச்.